ஹாய், நான் டாக்டர் அசோக். நீங்கள் இதய நோயாளியா? உங்களுக்கு ஸ்டண்ட்டோ இல்லை பைபாஸ் சர்ஜரியோ ஹார்ட்டில் பண்ணியிருக்காங்களா? என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டார். அவருக்கு 7 மாதம் ஆச்சா ஸ்டண்ட் வச்சு. அவர் யோகா பண்ணலாமா வேணாமான்னு கேட்டார். அதுக்கான முழு பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதய நோயாளி, ஸ்டண்ட் வச்ச பேஷண்ட், இல்லைன்னா கொரோனரி ஆர்டர் பைபாஸ் பண்ண பேஷண்ட்ஸ் யோகா பண்ணலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யோகா பண்ணலாம். பட் வெரி லைட்டான யோகாஸ் தான் பண்ணணும். அப்புறம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்க யோகாஸ்லாம் வந்துட்டு அப்புறம் அவங்களோட ஹெல்த்தை பொறுத்து கார்டியாலஜிஸ்டோட சஜஷன்ஸை பொறுத்து தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் எப்போ அவங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த சர்ஜரி அவங்களோட கார்டியாலஜிஸ்ட் மெடிக்கல் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா ஜென்ரல் யோகாலாம் இல்லை ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் யோகாஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். யோகா பண்ணுறதுனால ஸ்டென்ட் வச்ச பேஷண்ட்டுக்கு இதய நோயாளிகளுக்கு ஹெல்ப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக ஹெல்ப் ஆகும். யோகா பண்ணுறதுனால நம்ம பாடியில் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது, அப்புறம் எமோஷனலாக அவங்க ஸ்டேபிள் ஆகுறாங்க. அப்போ லங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது. அதனால ஹார்ட்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இன் போஸ்ட் சிஏபிஜி பேஷண்ட், அதாவது கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட் பண்ண பேஷண்ட்டுக்கு யோகா பண்ணுறதுனால அவங்களுக்கு லெஃப்ட் வென்ட்ரிகுலர் எஜாக்ஷன் ஃப்ராக்ஷன் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸை கன்சிடர் பண்ணி அவங்க என்னென்ன மாதிரியான யோகாஸ்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை பார்க்கலாம். அவங்க ஜென்ரலாக லூசிங் எக்ஸசைசஸ் இல்லை ரொம்ப மைல்டான ஆசனாஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும். ப்ளஸ் அவங்க ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் அண்ட் மெடிடேஷன் ஆல்சோ பண்ணலாம். யோகா ட்ரைனர் வச்சு தான் இவங்க பண்ணணும். அவங்களோட கைடன்ஸ் இல்லாமல் எதையுமே பண்ணக்கூடாது. ஓகே, என்ன மாதிரியான ஆசனாஸ்லாம் அவங்க பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, அவங்களோட பிளட் ப்ரெஷரை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஆசனாஸை பிராணாயாமாஸை அவங்க பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் கபாலபதி பிராணாயமா, இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ தலைகீழ நிற்கிற ஆசனா, ஸ்டாட்டிக் போஸ், இல்லைனா அவங்கள பிரெத், அவங்களோட மூச்சை வந்து உள்வாங்கி அதாவது ஹோல்டு பண்ணியிருக்கக்கூடிய போசஸ், அந்த மாதிரியான ஆசனாஸ்லாம் அவங்க பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் அவங்களோட பிளட் ப்ரெஷரை டக்குன்னு ஸ்பைக் பண்ணி விட்டுரும். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு ஆசனாஸ் முடிஞ்சதுமே அவங்க ரேப்பிடாக அடுத்தடுத்த போசஸ்க்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒவ்வொரு போசஸ்க்கும் இடையில அவங்க ரிலாக்ஸேஷன் பண்ணணும். ஓகே, சில அடிஷ்னல் டிப்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் ஒரு சர்டிஃபைட் யோகா இன்ஸ்ட்ரக்டரோட கைடன்ஸில் தான் நீங்கள் யோகா பண்ணியிருக்கணும். செகண்ட் விஷயம், நீங்கள் ஏதாவது சேரோ இல்லை குஷனோ இல்லை பில்லோஸோ வந்து சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணி பண்ணணும். மூணாவது விஷயம், நீங்கள் ஏதாவது பால்பிட்டேஷனோ, கிடினஸோ இல்லை செஸ்ட் பெயினோ இல்லை செஸ்ட் ஹெவினஸோ இல்லை ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீதிங்கோ இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் யோகா வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு சீக் பண்ணியிருக்கணும். நாலாவதாக நீங்கள் தண்ணி நல்லா குடிச்சிருக்கணும். நீங்கள் யோகா பண்ணும்போது உங்களோட யோகா சூட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டோ இல்லை ஸ்டண்ட் ஆர் பைபாஸ் பண்ண பேஷண்ட்டாக உங்களுக்கு யோகா பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் பிடிஎஃப் பண்ணி வச்சுருக்கோம். யோகா ஹார்ட் பேஷண்ட்ஸ் என்னென்ன பண்ணணுன்றதை அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ த பேஜ். தேங்க்யூ.